வணக்கம் நட்புகளே. இப்போ ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வாங்க போகிறோம். மெஷர்மெண்ட்டு அளவு எடுத்திருக்கோம். ஹைட்டு வந்து 14, ப்ளவுஸோட ஹைட்டு. மேல் பாடி 39, சென்ட்ரு பாடி 40, ஹிப்பு 33, அக்கிள் 17, ஷோல்ட்ரு 16, கிராஸ் 10, சென்ட்ரு பாயிண்ட் 10, புல் ஜஸ்ட் வந்து 14, கை நீளம் வந்து 10, கை சுற்றளவு வந்து 12, முனி கை சுற்றளவு, அடிக்கை சுற்றளவு 14, முன்னைக்கு 7, பின்னுக்கு 8. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து கீழே ஒரு 3/4 இன்ச் வச்சுக்கிறோம். அப்புறம் வந்து ப்ளவுஸோட ஹைட்டு 14 ப்ளஸ் 1/4 இன்ச் 1 புள்ளி, 1/4 இன்ச் 1 புள்ளி. பேக் நெக் வந்து 8 இன்ச்சு. இப்போ வந்து பின்னுக்கு வந்து 8 இன்ச்சு. இப்போ நான் கஸ்டமருக்கு எப்படி அளவு எடுத்திருப்பேன்னா ஸ்ட்ரைட் அளவு எடுத்திருப்பேன். அதனால் 8 இன்ச்சு சேம் அப்படியே வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ பாடி லூஸ் மேல் பாடி வந்து 39 ப்ளஸ் 2 இன்ச்சு வச்சுக்கலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா 2 இன்ச்சு ஏன் வைக்கிறோம் அப்படின்னா நெக்கோட டீப் வந்து 8 இன்ச்சு தான். அதனால் 2 இன்ச்சு வைக்கிறோம். இதே இது 9.5, 9 இப்படி வந்துச்சுன்னா ஒரு 1 1/4, 1.5, அதாவது நெக் டீப் ஆக பாடி லூஸ் வந்து இப்போ 2 இன்ச்சு வைக்கிற இடத்துல 1 1/4, 1.5 இந்த மாதிரியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 39 ப்ளஸ் 2 இன்ச்சு அப்படிங்கிறப்ப 41 இன்ச்சு. அப்போது 10.25 இன்ச்சு வச்சுருக்கோம். சரிங்களா? சேம் அதே 10.25 இங்கேயும். இப்போது நெக்கோட மேல் உயரத்தினுடைய இதை வந்து மார்க் பண்ணுறோம். நெக்கோட டீப்பை மார்க் பண்ணுறோம். அந்த பாடி ஷூட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை மார்க் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா தையல் தும்பு. இப்போ வந்து கழுத்தோட அகலம், ஷோல்ட்ரு இதுகளை நம்ம இப்போ எடுக்கிறோம். இப்போ ஷோல்ட்ரு வந்து 16, 8 இன்ச்சு ஒரு மார்க்கு. இப்போ 16ல் 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். அப்போது 8 ப்ளஸ் 1 8 மைனஸ் 1 1/4. சரிங்களா? 8 6.25, 1 1/4 இன்ச்சு மைனஸ். சரிங்களா? ஷோல்டரில் ஃபுல் ஷோல்டரில் ஃபுல் ஷோல்டர் 16னா 3 இன்ச்சு 1 1/4 3.5 இன்ச்சு மைனஸு. ஆஃப் ஷோல்டர் கணக்கு பண்ணி 1 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ இவங்களுக்கு ஷோல்ட்ரு வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2.5 வச்சுக்கலாம். 2.5 வச்சுக்கலாம்னா இப்போ ஷோல்ட்ரு எவ்வளோ அகலம் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஷோல்ட்ரு வந்து 2.5 இன்ச்சு வைக்கிறோம். ப்ளஸ் தையல் தும்பு வந்து 3/4 இன்ச்சு, அதாவது 2.5 ப்ளஸ் 3/4 இன்ச்சு 3.25 இன்ச்சு. நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு வந்துடும். சரிங்களா? இங்கே வந்து 3.25. இப்போ நம்ம இங்கே 3 இன்ச்சு, இதே 3 இன்ச்சு இங்கேயும் வைக்கலாம். இங்கே 3, இங்கே 3.25, 2 விதமாக நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இப்போ ஷோல்ட்ரு வந்து 6.25 வச்சுருக்கோம். அதே இது ஆம்கோல் டெத்து வரும் இல்லையா, அந்த இடத்துல 6 இன்ச்சு வச்சுக்கிறோம். சரிங்களா? சேம் அதே 6 இன்ச்சு வச்சும் ஆம்கோல் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல் வந்து 17 இன்ச்சு. அப்போ 17 இன்ச்சை வந்து 17 இன்ச்சு ஆம்கோல். அந்த 17ல் பாதி 8 இன்ச்சு. இப்போ ஒரு சின்னதாக ஒரு மார்க்கை போட்டுட்டு 8 இன்ச்சு இப்போ மார்க் பண்ணதுக்கு வருதான்றதை பார்க்கணும். அதாவது இப்போ ஷோல்டர் என்ன வச்சுருக்கோமோ அதே இது ஆம்கோலுடைய டெத்தும் வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து மேக்ஸிமம் இது கரெக்டாக வந்துடும். சப்போஸ் வரல அப்படின்னா நம்ம 1/4 இன்ச்சு மேலே ஏற்றுறதோ இறக்குறதோ இறக்கலாம். ஏன்னா இப்படி இறக்கலாம். அதாவது இப்போ வந்து ஆம்கோல் வந்து 8 இன்ச்சு நமக்கு வேணும். இங்கே தையல் தும்பை கழிச்சிட்டு 8.25 வருது. சரிங்களா? அப்போது 1/4 இன்ச்சு நம்ம மேலே ஏற்றிக்கலாம். 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கலாம். இப்போ மேல் பாடி 39. சரிங்களா? 39னா இப்போ மேலே ஆம்கோலுடைய டெத்து வரைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அதில் தையல் தும்பு கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வச்சோம்னா எவ்வளோ வருது, அதாவது நெக்கோட டீப் இருக்கு இல்லையா, அதுக்கு நேரம் நம்ம அளக்கணும். அளந்தோம்னா எவ்வளோ வருது, 10.5 இன்ச்சு வருது. சரிங்களா? 10.5னா 10 21 42 இன்ச்சு வரும். அந்த 42 இன்ச்சு, அதாவது 4 பார்த்தோம்னா 42 இன்ச்சு கணக்கு வரும். நமக்கு 39 இன்ச்சு தான், 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம இதை என்ன பண்ணுறோம்னா ஃப்ரண்ட் தட்டை வைக்கிறப்ப டோட்டல் அளவையும் கரெக்ட் பண்ணணும். அதாவது 39 ப்ளஸ் 2 இன்ச்சு வர்ற அளவுக்கு கணக்கு பண்ணி ஃப்ரண்ட்டோட மார்க் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பேக்கு இது முடிஞ்சு.
இப்போ வந்து நம்ம அங்கங்கே கட் பண்ணிக்கிடணும். இப்போ நம்ம ஏற்கனவே அளந்து பார்த்துட்டோம், இருந்தாலும் பழையபடி கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது. இங்கிட்ட தையல் தும்பு கணக்கு பண்ணிவிட்டு இது வச்சோம்னா 17 இன்ச்சு கரெக்டாக வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வெட்டுறோம். ஃபஸ்ட்டு எப்போயுமே பேக் வெட்டிட்டு 2வது ஸ்லீவ் தான் நான் வெட்டுவேன். ஒருத்தவங்க ஸ்லீவ் வெட்டிட்டு அப்புறம் பேக் வெட்டுவாங்க. இப்போ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா கை நீளம் 10, கை லூஸ் 12, அடிக்கை லூஸ் 14. இந்த கை வந்து மேல் பஃப் வைக்கிற மாதிரி, மேலே மட்டும் பஃப் வரும் இல்லையா, அந்த டைப் மாடல் இது. கை நீளம் 10. இப்போ கை மேல் பஃப் வர்றதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 3 இன்ச்சு. சரிங்களா? நார்மல் கை இறக்கம் 10, எக்ஸ்ட்ரா 3 இன்ச்சு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆம்கோலோட அந்த கை ரவுண்டு வெட்டுறோம் இல்லையா, 3 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த 3 இன்ச்சுக்கு வந்து நிறைய கணக்கீடுகள் தான் நிறைய இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கை லூஸ் 6 இன்ச்சு வருது இல்லையா, 6, அடிக்கை லூஸ் வந்து 14 வருது. இந்த 14ல் பாதி வந்து 3 இன்ச்சு. 14 வந்து 4 பிரித்தோம்னா 3 இன்ச்சு வரும். 3, 7, 14. சரிங்களா? அந்த 3 தான் இப்போ இங்கே வச்சுருக்கேன். இப்படி நம்ம வச்சுக்கலாம். இந்த அடிக்கை லூஸை கணக்கு பண்ணிவிட்டு அதில் பாதியாகவும் நம்ம வச்சுக்கலாம். அது என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கை லூஸ் 12 இன்ச்சு இருக்குது, அடிக்கை லூஸ் 14 இன்ச்சு இருக்குது. முனி கை லூஸும் எடுத்துட்டோம்னா இன்னும் இந்த ஆம்கோலோட இந்த டெத் இருக்கு இல்லையா, இந்த டெத்தை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறது. இந்த 3 அளவும் இருக்கணும் மெயின். அதாவது கை லூஸ்லேயும் பார்த்தீங்கன்னா முனி கை லூஸு நார்மலாக ஒரு கை நீளம் 6 இன்ச்சு வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு லூஸு, அடிக்கை லூஸு ஆம்கோலை ஒட்டி வரும் பார்த்தீங்களா, அந்த லூஸ். இந்த 3 லூஸையும் நம்ம எடுத்துட்டோம்னா ஆம்கோல் எவ்வளோ வைக்கலாங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 3 கூட போட்டிருக்கேன். ஒன்று ஆம்கோலுடைய டெத்து வரைகிறதுக்கு, இன்னொன்று பஃப்புக்கு வரைகிறதுக்கு, மேலே பஃப் வரும் இல்லையா அந்த டைப்புக்கு. கை லூஸ் 12, 6. இப்போ இந்த இடத்துல ஒரு 6 இன்ச்சு இருக்குன்னா இப்போ இவங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு டிஃப்ரெண்ட் தான் வருது. மேலே 6 இருக்குன்னா கீழே 6. அடிக்கை லூஸ் 7 இன்ச்சு. இப்போ 7ங்கிறது ஒரு 1/4 இன்ச்சு கூடயே கூட வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நார்மல் கைக்கு நம்ம வந்து மார்க் போடுறோம், அதாவது பஃப் இல்லாத கைக்கு மார்க் போடுறோம். சரிங்களா? இப்போ நார்மல் கைக்கு மார்க் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஸ்கேல் இருந்துச்சுன்னா ஈஸி உங்களுக்கு. இப்போ நார்மல் கைக்கு உண்டான மார்க்கை போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து இதில் அதே மாதிரி ஒரு 2.5 இன்ச்சு, 2.25, 2 இன்ச்சு கையோட லூஸை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து இந்த ரவுண்டு அந்த 2 இன்ச்சுக்குள்ளே வந்து நமக்கு ரவுண்டு வர மாதிரி இப்படி எடுத்துகிட்டு பழையபடி எப்படி நம்ம வந்து நார்மல் கைக்கு மார்க் பண்ணணுமோ அந்த மாதிரி இதில் ஒரு மார்க் பண்ணணும். இப்போ இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பஃப் மட்டும் நல்லா தூக்கி வரும். இந்த கை வந்து இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, இந்த ரவுண்டு வந்து நார்மல் கைக்கு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அதாவது இது வந்து நம்ம மார்க்கே போடாமல் இப்படி வெட்டணும்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா துணி இருக்கிற பூரா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியாக லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நார்மல் கைக்கு மார்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் பஃப்புக்கு தனியாக மார்க் போட்டு எடுக்கிறப்ப இந்த இடம் வந்து லூஸ் விழுகாது உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி வெட்டுறப்ப இந்த இடத்துல லூஸ் இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நார்மல் கை இப்படி வந்துடும், பஃப் மட்டும் இந்த இடத்துல, இந்த இடம் மட்டும் பஃப் மட்டும் இப்படி தூக்கிட்டு இருக்கும், இந்த இடம் எல்லாமே கரெக்டாக உட்காரும். அதனால தான் நார்மல் கையை மார்க்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் பஃப்புக்கு வந்து மார்க் போடணும். அதே மாதிரி எப்பயும் போல் கவர் தட்டு நம்ம எடுத்துக்கணும். அந்த பஃப்பு கீழே வர மாதிரியே கவர் தட்டு நம்ம எடுக்கணும். இப்போ ஸ்லீவ் எடுத்தாச்சு. சரிங்களா? அடுத்து கிராஸ் கட்டிங். கிராஸ் கட்டிங் வந்து இந்த டைப் போட்டோம்னா கிராஸ் நல்லாயிருக்கும், நல்லா கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். டைட்டாக போடுறவங்களுக்கு இந்த கிராஸ் எடுத்தோம்னா நல்லது. கொஞ்சம் மீடியமாக போடுறவங்களுக்கு ஓவர் டைட் இல்லாமல் போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நம்ம இந்த கிராஸ் கூட எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக போடுறவங்களுக்கு இந்த கிராஸ் எடுக்கிறப்ப அவங்களுக்கு நல்ல ஃப்ரீயாக இருக்கும். அதாவது கிராஸ் வந்து நல்லா இழுவ கொடுக்கும், அவங்களுக்கும் ஓவர் டைட் இல்லாமல் தெரியும். இப்போ எப்பயும் போல் நான்
ஆம்கோல் ரவுண்டு சைடும் எடுத்துக்கிட்டேன். நம்ம ஏற்கனவே பேக் தட்டு இல்லையா, பேக் தட்டு அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். ஓகேங்களா? இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு சைடு, இந்த மார்க்கு. அடுத்து பார்த்திங்கன்னா முன் இறக்கம், அதுவுமே நான் ஸ்ட்ரைட்டாக தான் எடுப்பேன். ஸ்ட்ரைட்டாக 7 இன்ச்சு இருக்குது. நான் தையல் தும்பை சேர்த்து மொத்தத்துக்கு 7 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். இப்போ தையல் தும்பை கழிச்சோம்னா 6 இன்ச்சு கணக்கு தான் வரும். இதனால் நான் ஒரு 6 இன்ச்சு கம்மியாக வைக்கிறேன்னா, கஸ்டமர் எடுக்கிறப்ப கொஞ்சம் அப்படி இறக்கமாக எடுங்கம்பாங்க, அடுத்து இறக்கமாகிடுச்சின்ட்டு வருவாங்க இல்லையா, அதை நம்ம சரி கட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறது. இப்போ கப்போட ஹைட்டு வந்து சென்ட்ரு பாயிண்ட் 10, ஃபுல் ஜஸ்ட் வந்து 14. இப்போ இது கிராஸ் கட்டிங்கிறதுனால இப்போ மேலே 1/4 இன்ச்சு உருப்பலி, கீழே ஒரு 1/4 இன்ச்சு உருப்பலினா 3/4 இன்ச்சு நம்ம 14 + 3/4 இன்ச்சு வைக்கணும். நான் வந்து 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணியே தான் வைக்கிறேன். அதாவது 14 + 3/4 இன்ச்சுக்கு ப்ளஸ் 1/2 இன்ச்சு வச்சுருக்கேன். அப்போ வந்து 14 + 1/2 இன்ச்சு 15 இன்ச்சு. 15 இன்ச்சு அவங்களுக்கு மார்க்கு. அவங்களுக்கு வந்து மார்க்கு நல்லா பெருசாக இருக்கும், ஹைட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால். சரிங்களா? இப்போ இதுக்கு மார்க் பண்ணியாச்சு. சென்ட்ரு பாயிண்ட் 10 இன்ச்சு, நம்ம தையல் தும்பு கணக்கு பண்ணுவோம் இல்லையா, 11 இன்ச்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு ஃபுல்லாக நம்ம மார்க் போடணும். எப்படி நம்ம மார்க் போட்டோமோ அந்த மாதிரி போடணும். ஆம்கோல் ஹைட்லேருந்து சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு கரெக்டாக அந்த ஸ்கேல் வந்து நம்ம இங்கே கரெக்டான இதில் இருக்கணும். அப்படின்னா தான் கரெக்டாக வரும் நமக்கு. அந்த பேண்ட் எல்லாமே சரியாக வரும். மார்க் போட்டுட்டோம். இப்போ சென்ட்ரு பாடி வந்து 40 இன்ச்சு, இருக்கு இல்லையா. இப்போ ஹிப் வந்து 33 இருக்குது. 33 இருக்குதுனால இப்போ வந்து இது வந்து சென்ட்ரு கேப் உள்ள மாதிரி. சரிங்களா? இப்போ 1/4 போட்டோம்னா 1/4 உண்டான கட்டிங் இது கிடையாது, சென்ட்ரு கேப் உண்டான கட்டிங். இதை நான் ஆரம்பத்திலே சொல்லி இருந்துருக்கணும். சரிங்களா? இப்போ வந்து 10.25 இன்ச்சு வச்சுருக்கேன். சரிங்களா? 10.25. இந்த 10.25 நம்ம இங்கே டேப் வச்சுட்டு நமக்கு எவ்வளவு 40 + 1/2 இன்ச்சு சென்ட்ரு பாடிக்கு வந்து 1/2 இன்ச்சு வச்சுக்குவோம். 1 இன்ச்சு நல்லா டைட்டாக போகிறவங்களுக்கு 1 இன்ச்சு, மீடியமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கணக்கு வச்சுக்கோங்க. சென்ட்ரு பாடி 41.5. சரிங்களா? 21 42. தையல் தும்பை கழிச்சோம்னா எவ்வளோ வருது, 20 21 21.5 வருது. இப்போ 22க்கு மார்க் போடுவோம். 21க்கு, அதாவது 21 42. இந்த இடத்துக்கு நார்மலாக நம்ம தையல் தும்பு எக்ஸ்ட்ரா விடுற மாதிரி. சரிங்களா? இந்த இதுக்கு இது ஒரு மார்க்கு. இப்போ இடுப்போட இதை வந்து நம்ம கணக்கு பண்ணுவோம். இடுப்பு வந்து எந்த மாதிரி பிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடுப்பு வந்து 33 இருக்கு இல்லையா, 8.25 இன்ச்சு வரும். 8.25 + 1 இன்ச்சு, அப்போ 9.25. சரிங்களா? இப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குது, 1 இன்ச்சு இருக்குது. இந்த 1 இன்ச்சு வந்து ஃப்ரண்ட்டில் மைனஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போது எவ்வளோ வைக்கிறோம், பேக் வந்து 9.25 வைக்கிறோம், ஃப்ரண்ட் வந்து 7.25 வைக்கிறோம். சரிங்களா? இப்போ அதே மாதிரி மேல்பாடி, இப்போ சென்ட்ரு பாடி மேல்பாடி வந்து 39 10 பிரித்தா 30 ஒரு 3.5 கணக்கு பண்ணி வரும். நம்ம கணக்கில் பார்த்து வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம நிப்பிள் பாயிண்ட்டோட அகலம், அதாவது பாயிண்ட்டு உண்டான சைட்லேருந்து ஊக்குப்பட்டிலேருந்து இங்கிட்டு வந்து 3.25 வைக்கிறேன். தையல் தும்பு இந்த இடத்துலையே 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி கணக்கு பண்ணிவிட்டு 3.25 இன்ச்சு வைக்கிறேன். 4 இன்ச்சு வைக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் இதில் இன்னொரு ட்ரிக்ஸ் வேறு இருக்குது. கஸ்டமருடைய மார்பு, அதோட டைப் எப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி வைக்கிறதும் ரொம்ப அது நம்ம அவ்வளோ டீப்பாக நம்ம இது பண்ண முடியாது. அதனால் நம்ம ஒரு மதிப்பாகவே வச்சுக்கலாம். மதிப்பான என்ன, பாடியை வந்து 10 பிரித்து அதை கணக்கு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சென்ட்ரு எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3.25 இங்கே பார்க்குறோம்னா ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டர் வந்து இப்போ 2.25 2.5 + 3/4 இன்ச்சு 3.25 இன்ச்சு 3.25 பாதியாக வந்து ஷோல்டரை கணக்கு பண்ணிவிட்டு மேலே கணக்கு பண்ணி அங்கேருந்து நம்ம சென்ட்ரு பிடிச்சோம்னா கரெக்டாக இங்கே இந்த இடத்துக்கு வரும். இப்படி வரும். இப்போ இதில் வந்து நம்ம எத்தனை இன்ச்சு வருது, 40 இன்ச்சு மேல் சென்ட்ரு பாடி 40, ஹிப் வந்து 33 இன்ச்சு. இதோட டாட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 33னா 3 இன்ச்சு மைனஸ் ஆகுது. அப்போ 7 இன்ச்சு 33 + 7 இன்ச்சு வச்சோம்னா 40 இன்ச்சு கணக்கு வரும். அப்போ 7 இன்ச்சு 1.25 இன்ச்சு டாட்டோட கணக்கு வந்து 1.25 வரும். சரிங்களா? 1.25னா 3.5 இன்ச்சு கணக்கு பண்ணி வரும் டாட்டு. இப்போ 3.5 இன்ச்சு நம்ம டாட்டை பிடிச்சிட்டு இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 5.5 இங்கேருந்து இதில் சென்டர் கணக்கு பண்ணோம்னா எவ்வளோ வருது, 8 இன்ச்சு வருது. 8 இன்ச்சு ஒரு புள்ளி கணக்கு வருது. 8.5 வச்சுக்கோங்க. நமக்கு ஹிப் எவ்வளோ, நமக்கு பேக்கில் வந்து 9.25, பேக் 9.25, ஃப்ரண்ட் வந்து 7.25. இப்போ 7.25 + 3/4 இன்ச்சு 8 இன்ச்சு கணக்கு வரும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எவ்வளோ பிடிக்கிறோங்கிறத இதில் டாட்டை போக மீதி என்ன இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஹிப்புக்கு வந்து சரியாக வந்துடும். சரிங்களா?
இப்போ இந்த இது இருக்கு இல்லையா 4 இன்ச்சு 2 இதில் 2 இன்ச்சு நம்ம சென்டராக கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது. சரிங்களா? இதிலேருந்து நம்ம இங்கே டாட்டோட பெரிய டாட் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா 3 இன்ச்சு, அதோட ஹைட்டை கனெக்ட் பண்ணி இந்த மார்க்கு இப்படி போடணும். அதே மாதிரி இந்த மார்க்லேருந்து இங்கே இந்த மாதிரி தான் போடணும். இப்படி போட்டால் தான் நம்ம மடக்கினாலும் அது கரெக்டாக வரும். சரிங்களா? இப்போ வந்து ஏழைக்கால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இடுப்பில் இருந்து அந்த கிராஸ் இந்த இடத்துல பிடிக்கணும் இல்லையா, இதுக்கு வந்து 3/4 இன்ச்சு 6 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்போது ஏழைக்கால் ப்ளஸ் 3/4 இன்ச்சு வச்சாலும் 8 இன்ச்சு கணக்கு வரணும். 5/4 இன்ச்சு ஒரு புள்ளி கணக்கு வருது. அந்த 5/4 இன்ச்சு ஒரு புள்ளி இங்கேருந்து வச்சோம்னா கரெக்டாக தையல் தும்பு போக 8 இன்ச்சு வருது. ஆட்டோமேட்டிக்காக இடுப்புலேருந்து நம்ம மார்க் பண்ணி பிடிக்கிறப்ப இந்த மார்க் எல்லாமே கரெக்டாக உட்காரும். ஓகேங்களா? அடுத்து வந்து இப்போ மேல் பாடி 39 இருக்கு இல்லையா, மேல் பாடி 39, அந்த 39 இங்கே அளந்து பார்க்குறப்ப வந்து 10 வந்துச்சுங்களா, 10. இப்போ இங்கே மார்க் இருக்குது, அதாவது இங்கே தையல் தும்புக்கு விட்டது மாதிரி இந்த மார்க் வருது இல்லையா, 10 இன்ச்சு. இந்த 10 இன்ச்சை வந்து எங்கே வைக்கணும், இங்கே வச்சு நம்ம கழுத்தோட அகலம், கழுத்து டீப் இறக்கிருக்கும் இல்லையா ஃப்ரண்ட் அதோட இதுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, 21.25 வருது. 21.25னா இப்போ வந்து இதில் ஒரு 1/4 இன்ச்சு, இந்த சைடு ஸ்டார்ட் பிடிக்கிறோம் இல்லையா, இதில் ஒரு 1/2 இன்ச்சு கணக்கு பார்த்தோம்னா எவ்வளோ வருது, 3/4 இன்ச்சு. 3/4 இன்ச்சு மைனஸ் பண்ணோம்னா 20, 40, 41 இன்ச்சு பாடி லூஸ் வருது. 39 நமக்கு 39 ப்ளஸ் 2 இன்ச்சு நமக்கு அதுதான் கணக்கு. 39 ப்ளஸ் 2னா 41 இன்ச்சு. அந்த 41 இன்ச்சு இங்கே வரும். சரிங்களா? அந்த 3/4 இன்ச்சு இங்கே கழிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக 41 இன்ச்சு இங்கே வரும். இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த லூஸு 39 மேல் பாடி இருக்கு இல்லையா, அந்த மேல் பாடி 39 இருக்கிறப்ப இருக்கணும். அதை விட கம்மியாக ரெண்டல் முறையில் கூடக்கூடாது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இந்த மேல் பாடி கூடிருச்சு, லூஸ் அதிகமாகிருச்சு அப்படின்னா ஷோல்டர் இறங்கும். சரிங்களா? இந்த இடம் லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம். அப்போது நம்ம அந்த இடத்த வந்து அதிகமாக லூஸ் கொடுக்கக்கூடாது. எப்படி நம்ம இதுக்கு வந்து பாடி 40னா ப்ளஸ் 1/2 இன்ச்சு நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி இதுக்கு 1.5, 2 நம்ம கழுத்தோட டீப்பு. இப்போ நெக் வந்து நல்லா டீப் வந்துச்சுன்னா 1 நெக் நல்லா டீப் வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ டீப் வர்றப்ப நம்ம மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இழுத்து உட்காந்துக்கிறோம். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து 39 ப்ளஸ் 1.5 2 இன்ச்சு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 1.5 1.25 இந்த மாதிரி வச்சுக்கணும். நெக்கோட டீப் இறங்குறாங்க. அப்போ தான் இந்த கிரிப்பானது கரெக்டாக நமக்கு எந்த இடத்துல நெக் இருக்கோ அந்த இடத்துல லூஸ் விழுகாமல் கரெக்டாக பிடிக்கும். உங்களுக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக் வந்து ஒவ்வொரு கஸ்டமர் எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்து நல்லா ரவுண்டு வேணும் ரவுண்டு, சப்போஸ் ரவுண்டு வேணாங்கிறவங்களுக்கு இந்த டைப்பு, நல்லா ரவுண்டு வேணுங்கிறவங்களுக்கு இந்த டைப்பு, பானக்கு மாதிரி ரவுண்டாக வேணும், பானக்கு மாதிரி வந்து ரவுண்டாக வேணுங்கிறவங்களுக்கு இந்த டைப். சரிங்களா? இப்போ இந்த டைப் இருக்கிறவங்களுக்கு பாடி லூஸ் 1 கழிஞ்சு, அதாவது இப்படி கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ நெக் வந்து அகலம் இல்லாமல் ஒரு வி ஷேப் மாதிரி வரணும் அப்படின்னா கழிஞ்சு கூட இருந்தாலும் தெரியாது. அடுத்த மார்க் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதில் கழிஞ்சு மைனஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்த மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கழிஞ்சு மைனஸ். அப்போ அப்படி மைனஸ் பண்ணினா தான் இந்த இடம் வந்து அவங்களுக்கு லூஸ் விழுகாமல் ஃபிட்டிங்காக கரெக்டாக இருக்கும். அப்போ இது வந்து 39 ப்ளஸ் 1.25 1.25 இப்படி வந்து நம்ம கழுத்தோட டீப்பை கனெக்ட் பண்ணி அப்படியே குறைச்சிக்கிட்டே வர வேண்டியது. இது மீடியமான ரவுண்டு தான் ஃப்ரண்ட் நெக். ஓகேங்களா? நல்ல ரவுண்டு கேட்டாங்க அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கணும். நம்ம ஷேப்பு இப்படியும் எடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா ரவுண்டாகவும் எடுக்கலாம். அது நம்மளுடைய சாய்ஸ் தான். இப்போ இப்படி எடுத்துகிட்டு பழையபடி கப்போட இறக்கத்தை செக் பண்ணுறோம். கரெக்டாக தான் வச்சுருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். 11 இங்கேருந்து நம்ம டாட் பிடிக்கிறோம் இல்லையா, இதை கணக்கு பண்ணால் எவ்வளோ வருது, 15.25 வருது. 15.25 வருது. அதாவது இந்த கிராஸில் நம்ம அப்படி அளக்கிறப்ப இப்போ இதை வந்து நம்ம 1/4 இன்ச்சு தட்டி விடணும். சரிங்களா? அதே மாதிரி பாயிண்டோட அகலம் 3.25 இன்ச்சு ஒரு புள்ளி கணக்கு பண்ணி வச்சுருக்கேன். டாட்டு 1.25. நம்ம மார்க் பாயிண்ட் எப்படி கேட்குறாங்களோ கஸ்டமர் பாயிண்ட்டு நல்லா பாயிண்டாக வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். பாயிண்ட்டு எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டைப்பில் பிடிச்சிக்கலாம். லைட்டாக பெண்ட் எடுத்து இது வந்து கப்பையும் டிஸ்டர்ப் பண்ணாது, பாயிண்ட்டும் ரொம்ப இதாக கட்டக்கூடாது. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எப்படி வேணுங்கிறவங்களுக்கு ஒவ்வொரு கஸ்டமர் நல்லா பாயிண்டாக வேணும்பாங்க, பாயிண்ட் தெரியக்கூடாது எனக்கு அப்படிம்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த டைப்பு சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கவர் தட்டு. இந்த கவர் தட்டு வந்து நம்ம ஏற்கனவே பாக்ஸ் மாதிரி போடுங்க இல்லையா, ஆம்கோல், அதை கணக்கு பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கலாம். நம்ம இந்த டாட்டுனா பிடிச்சா இந்த இடம் தான் சுருக்கு வரும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நம்ம இந்த டாட் பிடிக்கிறோம். இந்த டாட் பிடிக்கிறப்ப இந்த இது வந்து கரெக்டாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஆம்கோல் ரவுண்டு எடுத்துட்டோம்னா இந்த டாட்டை பிடிச்சோம்னா ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ நம்ம தைக்கிறப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் எந்த இடத்துல நம்ம டாட் வருதோ அந்த டாட்டை கனெக்ட் பண்ணி அப்படியே கவர் தட்டு இப்படி எடுக்கிறப்ப அந்த
ஆம்கோல் தைக்கிறோம் இல்லையா, அந்த தைக்கிறப்ப வர்ற சுருக்கம் வந்து இதில் வராது. அதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக பெண்டு வந்துருக்கும். அதனால தான் அந்த இது வந்து ஆம்கோல் நம்ம கையை ஜாயின் பண்ணுறப்ப வந்து ஒரு மாதிரியாக கொங்காணி மாதிரி உழுவுறதுக்கு காரணம். இப்போ கிராஸ் பெல்ட் வந்து நான் எப்படி வெட்டுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைப் வெட்ட மாட்டேன். நான் நார்மலாக வந்து இந்த மாதிரி எடுத்துவேன். அதாவது கிராஸ் பெல்ட் எப்பயுமே இப்படி தான் எடுப்பேன் நான். இந்த மாதிரி எடுக்கிறப்ப ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்படியும் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த டைப் நம்ம எங்கே ஆரம்பிக்கிறோம், எங்கே பிடிக்க ஆரம்பிக்கிறோமோ அதுலேருந்து ஒரு மார்க்கு டாட் நம்ம எங்கே பிடிப்போம் இல்லையா, அந்த இடத்த கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து இப்படி ஒரு மார்க்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரைட்டாகவே வச்சுக்கணும். இப்படி இந்த இடம் வந்து இப்படி வராமல் இந்த இடத்துல லைட்டாக ரவுண்டு வர மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ரவுண்டு வர மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் போட்ட மார்க்குக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட சேம் தான். பார்த்தீங்கன்னா இங்கிட்ட தையல் தும்பு எவ்வளோ பிடிப்போம், இதை எவ்வளோ பிடிப்போம் அப்படியே தூக்கி எடுத்து இங்கே எவ்வளோ பிடிக்குமோ அங்கே எவ்வளோ பிடிக்குமோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி மடித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக கிராஸ் பெல்ட்டோட ஹைட்டு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து கப்பு பெருசு இல்லையா, அப்போ வந்து இந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணாமல் இந்த இடத்துல ஒரு சின்ன டாட் பிடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதோட அப்படி டாட் பிடிக்கிறப்ப அவங்களுக்கு கப்போட லூஸ் கொஞ்சம் கிடைக்கும். இந்த இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு மார்க் போட்டுக்கலாம். நமக்கு இங்கே கிராஸ் பெல்ட் ஏற்றிட்டு எவ்வளோ டக்கு பிடிக்குமோ அப்படி பிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு டாட் பிடிக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி நம்ம வந்து கிராஸ் பெல்ட் வெட்டிக்கலாம். 1/2 இன்ச்சுனா மொத்தத்துக்கு ஒரு 1 இன்ச்சு பிடிக்கிற மாதிரி. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வருதா எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த 1 இன்ச்சு இந்த டாட்டை மட்டும் போட்டுக்கிடும். அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ப்ளவுஸ் இந்த டைப்பில் நீங்கள் வெட்டி பாருங்கள். இந்த டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அதுலேயும் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. இந்த டாட் வந்து கொஞ்சம் கேப் விட்டு பிடிச்சோம்னா அவங்களுக்கு பாயிண்டாக தெரியாது. இதை நல்லா நெருக்கி, அதாவது இந்த சென்டர் டாட்லேருந்து 1 இன்ச்சு, இந்த டாட்டுக்கு ஒரு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு இப்படி வச்சு பிடிச்சோம்னா கொஞ்சம் அவங்களுக்கு கப்பு நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு இப்படி கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு பிடிச்சோம்னா அவங்களுக்கு வந்து பாயிண்டாக இருக்காது, நல்லாவும் இருக்கும்.